அதிகாலையில் எழுந்திருக்கிறது, ஊரணிக்கு வாக்கிங் போகிறது, அங்கே குளிக்கிறது, சூரிய வெளிச்சம் உடலில் படும்படியாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. உடலின் மூலம் இறைவனை வழிபடுவது அது சரியை. அதே போல் இந்த தண்ணி ஊற்ற சொல்லுவோம், மந்திரம் சொல்லுவோம், இதெல்லாம் கிரியை. இந்த கிரியையின் மூலம் சடங்குகள் மூலமாக இறைவனை வழிபடுவது. இந்த நகர்த்தார்கள் தீட்சை கிரியைகள் செய்து வைப்பதற்காக குருமார்களை அழைத்து வந்தார்கள் அப்படின்னு தான் வரலாற்றில் வருது. தீட்சையை விட கிரியை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது. கார்படி ஆனாச்சன் அவர்கள் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு தன்னுடைய பிள்ளைகள் 4 பேரையும் கூப்பிட்டு சாமிகிட்ட போய் உபதேசம் கேட்டு வந்துங்க சீக்கிரம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வர முடியல. அப்புறம் இந்த காரியமெல்லாம் முடிஞ்ச உடனே 4 பேர் ஒரே நாளில் அப்பாவோட இறுதி ஆசைன்னு சொல்லிட்டு உபதேசம் கேட்டாங்க. எல்லாம் விஸ்வநாதன் நாராயணன் எல்லோரும் இருக்காங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த கிரியையெல்லாம் செய்யும்போது பூணூல் போட்டு தான் அந்த உபதேசம் கிரியையெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இந்த பூணூல் போடுறது இந்த சமய தீட்சை கேட்டுனா தான் பூணூல் போட முடியும். அதனால தான் அங்கே வச்சுட்டு அங்கே சுவிட்சு, அதனால் ஒழுங்காக நடக்குது. பிராமணால் அதேமாரி தான் சம்ஸ்காரா ஜாயத்தை ஜெகா, பிறவியில் எல்லோரும் ஒன்று தான். இந்த சோழ சம்ஸ்காரங்கள் செய்கிறதுனால தான் அவன் பிராமணன். அந்த பூணூல் போட்டால் தான் பொண்ணு கொடுப்பான், அங்கே வச்சுட்டான் சுவிட்சு. அதனால் ஒழுங்காக நடக்குது. இந்த கிருஷ்ண மதத்தில் எல்லா மதத்துலையும் எப்படி தான், பட்டத்தார் வரலாற்றுலேயும் எப்படி தான். முதல் நாள் காவிரி மட்டத்தில் பட்டத்தார் அவதாரம், 2வது நாள் திருவன்காட்டில் உபதேசம், 3வது நாள் தான் கல்யாணம். உபதேசம் கேட்டு வரும்போது தான் பொண்ணு பேசி முடிச்சுட்டு வருவாங்க. உபதேச புதுமை வைத்தால் முதலாளி சலுகை போகிறது அப்படின்னு சம்பளச்சீட்டு எழுதும்போது ஒரு ஷரத்தை எழுதுவாங்களாம். சுகார புதுமை, கார்த்திகை புதுமை இதெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தி தான் செய்கிறது. அப்படித்தான் ஏற்கனவே இருந்திருக்கு. பட்டணத்தார் காலத்தில் எல்லோரும் பட்டணத்தார் மாதிரி போயிட போகிறாங்கன்னு நினச்சிட்டு மாற்றினாங்களோ என்ன தெரியல. அது முடியுமா? எத்தனை பிறவியில் தவம் செய்து அந்த நிலை ஞானம் அவருக்கு கிடைச்சதோ அது எல்லாருக்கும் உடனே வந்துடுமா? அதெல்லாம் சரியான முடிவு அல்ல. 7 வயசுலேருந்தே உபதேசம் கேட்கலாம். நகர்த்தார்களுக்கு பிராமணருக்கு 16 வயசு, கத்திரியர்களுக்கு 20 வயசு, வைசியர்களுக்கு 24 வயசு தான் சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே எங்கேயுமே வயது வரம்பு காணப்படவில்லை. இப்போ சாந்தி பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் தான் கேட்குறாங்க. சரி, அந்த நேற்றுக்கு பாருங்கள், வயநாட்டில் கேரளாவில் காலையில் விளையாடி இருந்த குழந்தைகள் 300 பேர் சாயங்காலம் காலி. இப்படி இருக்குது. அது காரணம் எதோ இருந்து போட்டோம். இப்படி இருக்கிற நிலை இல்லாத இந்த உலகத்தில் நம்ம 60 வருஷம் வாழ போகிறோம்னு என்னதுங்க நிச்சயம்? அதனால் இருக்கிற பொழுதே நாம் இந்த மனித பிறவியை பயன்படுத்திக்கணும். மற்ற மிருகங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவும் சாப்பிட்றது, தூங்குறது, கூடு கட்டுறது, குழந்தை வெட்டி பெற்றுக்கிறது, எல்லாம் பண்ணுறது. அதுக்கும் பேசுறது அந்த பேச்சு நமக்கு புரியலை தவிர அதுக்கும் பேச்சு உண்டு. வேறு என்ன இது வித்தியாசம்? இந்த 6வது அறிவுங்கிறோம், அது சந்திர மண்டலத்துக்கு செவ்வாய் கிரகத்தை ராக்கெட்டை விட்டுருக்காப்புல சரியாக போச்சா? கிடையவே கிடையாது.